அந்த ஊஞ்சல் சீன். அந்த ஊஞ்சல் சீன் வந்து ஆக்சுவலாக ரவி சார் வந்து முதல்ல வந்து ஊஞ்சல் சீன் அதிகம் இது பண்ணல. அங்கே லொக்கேஷன் பார்க்க போயிருக்காங்க. பார்க்க போகும்போது வந்து அங்கே ஊஞ்சல் திங் இருக்குது. அது பார்த்து வந்து இடத்த பார்த்துட்டு என்கிட்ட வந்து சொன்னாங்க, சார் இந்த மாதிரி நீங்கள் வந்து நிலாம்பரியை பார்க்க வரும் படையப்பா வரும்போது அவள் திமிரு ஆஃப்டர் 20 இயர்ஸ்க்கு அப்புறம் இல்லை வரும்போது ஒரு சேரில் மட்டும் உட்காந்துருப்பா சார், இடம் கிடையாது, ஒரு ஷால் போட்டு அப்படி எடுத்து நீங்கள் மேலே உட்காந்தா சூப்பராக இருக்கும் சார். நான் அதில் அவருக்கு வந்து அது வந்து இது பண்ணுற மாதிரி நான் வந்து ரொம்ப நல்லா இருக்கேன் சார், இது நம்ம செட்டே போட்டுடலாம், பெருசாக செட்டே போட்டு இது பண்ணிடலாம் சொன்னால், இல்லை சார் நேச்சுரலாக இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. அது இங்கே தான் படத்தில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஃபுல்லாக வந்து யாருக்குமே திஸ்டிங் அது வந்து அது போட்டு திஸ்டிங் அங்கே போட்டு உட்காந்த உடனே அங்கே சுற்றி இருக்கிற அவங்களே வந்து பாய்ஸ் அவங்களே வந்து கிளாப்ஸ் எந்த எவ்வளோ வயசானாலும் போக சொல்லும்போது தேங்க்யூ கூடவே பிறந்தது என்றைக்கும் போகாது. அதெல்லாம் ஸ்பாட்டில் வந்து நம்ம இது பண்ணாது. இன்னொரு சீன் வந்து நீலாம்பரி ரூமில் இருக்கும்போது அந்த ஆதர் கேட்குறாங்க, நீ என்ன மாதிரி திஸ்டிங் இது பண்ணுற வேணும், அந்த வசுந்தரா வந்து சாவடிச்சுட்டு வந்து இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கலாம்னு சொல்லும்போது அப்படியே தள்ளி எப்படி நீ எப்படி யோசிக்க முடியும், அதனால் என் வேலைக்காரி படுத்த இடத்துல என்ன படுக்க சொல்கிறியா அப்படின்னு சொல்லும்போது அந்த கேரக்டர் எப்படி இருக்கு பாருங்கள், என்ன எழுதியிருக்காங்க. அதுக்கப்புறம் லக்ஷ்மி வந்துட்டு கம்ப்யூட்டர் நான் வந்து ராதாரவியை வந்துட்டு பையனை வந்து பொண்ணை வந்து வேலை பணம் எல்லாம் இல்லைன்னு சொன்ன உடனே கை விட்டுருப்பாங்க. இங்கே பணம் வந்த உடனே வந்து அதுக்கப்புறம் வந்து நீலாம்பரி லைக் பண்ணுறா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது சரி நான் வீட்டுக்கு நான் வர்றேன் அப்படி லக்ஷ்மி அங்கே வந்துட்டு அவங்களுக்கே ஷாக்கிங்காக இல்லை, நீலாம்பரியை வந்து மருமகளாக செய்யறதுக்காம வசுந்தராவை பண்ணிட்டு படையப்பா கூட்டிகிட்டு வாடா அவங்க மருமகளை நான் சொல்லுவான். ஸோ இந்த மாதிரி நிறைய இம்ப்ரவைஸ் பண்ணி அந்த இன்னொன்று வந்து இந்த ட்ரெஸ்ஸு மாப்பிள்ளை இவர் தான், ஆனால் வந்து அவர் போட்டுக்கிற வந்து துணியை ட்ரெஸ்ஸு எந்த அப்படின்னு சொல்கிற டைலாக் வந்து அது செந்தில் அவர் ரொம்ப பிடிச்ச சீன் நல்லா பண்ணணும் அப்படின்னு சொல்லி அது டைம் ஆகிட்டுருக்கு ஷூட் பண்ணலன்னு சொல்லும்போது ரவிக்குமார் சொல்லிட்டாங்க, இல்லை இது வந்து இங்கே முடியாது, டைம் திஸ்டிங் இது இல்லை, இது சிவாஜி கார்டனில் பண்ணிக்கலாம் அப்படின்னு. அவர் வந்து செந்தில் வந்து ஒரே கோபம், எல்லாம் நீங்கள் வந்து லைட் பண்ணிக்கிங்க, நமக்கு மட்டும் சிவாஜி கார்டனா, இங்கேயே நீங்கள் ரவி இங்கே தான் எடுக்கணும் அப்படின்னு. சரி ஓகே, சரி 3 மணி ஆயிடுச்சு. அப்போ வந்து சொல்கிறாங்க செந்திலுக்கு பிடிக்கல, இல்லை சிவாஜி கார்டனில் எடுத்துக்கோ, இங்கே எடுத்தானே சுற்றிடுவேன் அப்படின்னு. இல்லை இங்கேயே எடுக்கிறோம் அப்படின்னு ஒரு செந்திலுக்கு வந்து கோபம், அந்த கோபம் ரியலாக வந்தது அந்த படத்தில். அந்த கோபத்தில் போயிட்டு இது பண்ணுறது அது ஜஸ்ட்டு வந்து 2 ஹவர்ஸில் எடுத்தது ஹோல் திஸ் திங். 3 மணி ஸ்டார்ட் பண்ணி 5:15 மணிக்கு முடிச்சுட்டோம். அது அண்ட் இன்ட்ரொடக்ஷனில் வந்து பாம்பு புத்துக்குள்ளே கை வச்சு அந்த பாம்பு எடுத்துருப்பீங்க. அது அனுபவம் வந்து கேட்டுகிட்டே இருப்பாங்க, புத்துக்குள்ளே வந்து கை வச்சுக்கல பாம்பு கிடைக்கலையா அப்படின்னு சொல்லிட்டு. பாம்பு கடிச்சது ஆனால் இந்த உடம்புக்கு எந்த விஷயமும் ஏறாது அப்படின்னு, ஜாகிரதை பெரிய பாம்பு வருது அப்படின்னு. அது ரொம்ப பிடிச்ச சீன்.